ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக ஜீ தமிழில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அஃபிஷியலான அப்டேட்டும் வந்துருச்சு. அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி அவங்க சீரியலை விட்டு ஏன் விலகின அப்படிங்கிறத அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசனுக்காக சீரியலை விட்டு விலகினாங்க அப்படின்ட்டு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜீ தமிழ் சீரியலில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் தான் சந்தியாராகம். இந்த சீரியலில் விஜய் தாரா நடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கேரக்டரும் கூட. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இன்னைக்கு ஒரு அப்டேட் குடுத்துருந்தாங்க. "ஹாய் மக்களே" அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஹெவியான ஒரு ஹார்ட்டோட உங்ககிட்ட இத இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் சந்தியாராகம் சீரியல விட்டு விலகிட்டேன் அப்படின்ட்டு. இதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்பாராத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நான் இதோட உண்மைய நான் ரிவீல் பண்ண மாட்டேன். இஷ்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி. நான் இந்த ஒரு தருணத்தில தேங்க் பண்ணணும் ஆசைப்படுறேன். சேனலுக்கும், எஸ்ஆர் டீமுக்கும், சந்தியராகம் டீமுக்கும் ஒரு தேங்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஆசமான மெமரீஸோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது. அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்திருக்காங்க இல்லையா? ஹீரோயின் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. என்னோட மனப்பூர்வமான இதயத்திலருந்து சொல்றேன். இந்த ஹீரோயினுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. உண்மையாவே வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. அதனால தான் அவங்க சீரியல விட்டு விலகியிருக்காங்க. ஆனா, அதோட ரீசனையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ரொம்பவே நேச்சுரலா, கியூட்டா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை சீரியல விட்டு கன்டினியூஸா ஒரு சீரியல விட்டு விலகுறது வருத்தமா தான் இருக்கு. கண்டிப்பா வேற ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.